சந்தோஷம்னு சொல்கிறேன், அது விட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் நினைக்குமான்னு தெரியல. இந்த வயசில் வந்து பண்ணது, இந்த மாதிரி வந்தது, நான் மாமா கிடைச்சது, கொடுத்து வச்சது, அதே மாதிரி அத்தை கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைங்க இல்லை. எல்லா வருஷமும் சின்ன வயசுலேருந்து தீபாவளி உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷம் மாமியார் வீட்டில் செலிப்ரேட் பண்ணி எப்படி ஸ்பெஷலாக இருக்குது? தீபாவளின்னு வந்து அதை தான் சொல்லி முன்னாடியே சொன்னேனே, எப்படி சொல்கிறதுனா சும்மா 4 வெடி 5 வெடி அவ்வளோ செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன். இந்த வாட்டி என் ஒய்ஃப் கூட செலிப்ரேட் பண்ணுறது, நல்லா பட்டாசுலாம் வாங்கி வச்சு, இதுக்காக வந்து நேற்று போயிட்டு என் மாமா வந்து அவ்வளோ பட்டாசு வாங்கி வச்சுக்கணும், நீங்கள் தலை தீபாவளி கொண்டாடியே ஆகணும். காலையிலே 9 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு நவீனே வந்துடுறான்னு சொல்லிட்டு 1 ஹவராக வெயிட் பண்ணி மொத்தம் அவ்வளோ பட்டாசு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அந்த தலை தீபாவளி கலெக்ஷன் பண்ணி வாங்கி வச்சு இப்போ அதுக்காக தான் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ நாங்கள் வெடிக்க போகிறோம், அடுத்தது தலை தீபாவளி கொண்டாட போகிறோம், வெயிட்டிங்கில் இருக்குது. அம்மா வணக்கம், உங்களுக்கு தலை தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி எப்படி போகுது? நல்லா போகுது. ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட, அதுவும் என் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பட்டாசு ரொம்ப சேஃபாக வெடிங்க. சின்ன பசங்கள்லாம் பேரண்ட்ஸ் இல்லாமல் பட்டாசு வெடிக்காதீங்க.